வணக்கம். பிக் பாஸ் டே 50. இனி பிக் பாஸ் எபிசோட பார்த்த உடனே எனக்கு தோண ஒரே ஒரு விஷயம் தாங்க. அரோரா ஒரு தப்பான இடத்துல போய் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த பொண்ணுக்குள்ளார அவ்வளோ திறமைகள் ஒளிஞ்சிருக்குங்க. எக்கச்சக்க திறமைகள். இவ்வளோ திறமைகளை வச்சுட்டு தான் இந்த பொண்ணு வந்து இன்னொரு பக்கம் சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்பு திறமைங்க. அசால்ட்டாக எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி. என்ன சொல்ல போனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரவுண்டு வந்து ஒரு பெரிய ரவுண்டே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ திறமைகள் இருக்குது. நானே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியில் உள்ளாகிட்டேன்னு வச்சுக்கலாமே. என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமே. இதெல்லாம் ஒரு பக்கம் அரோரா ஏற்கனவே அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவோட பிஆர்ஸுங்கிற பேரில் ஒரு பக்கம் பிஆர் கூட்டம், இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, நீ அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நீ வந்து பெண்ணினத்துக்கே எதிரானவன், நீ வந்து ரொம்ப மோசமான ஆள், பெண்களோட வளர்ச்சியை உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, உமன் எம்பவர்மெண்ட்டே வந்து காலி பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வடை சுட்டுட்டு இருக்கானுங்க. உண்மையிலே நம்மளுக்கு கேட்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, அரோரா அப்படி உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னப்பா பண்ணிட்டாங்க? எனக்கு இன்னும் பார்க்கல. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்க உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க எப்படி விளாட்றாங்களோ அதை பொறுத்து தான் விமர்சனங்கள் வரும். உடனே நீ வந்து அரோராவை எதிர்த்து பேசினாவே நீ வந்து பெண்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி காட்டுது. சரி, இப்போ இவங்களோட ஆட்டத்துக்கு வருவோமே. அரோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கமருதீன் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரிங்க. அவர் மேலே எனக்கு காதல், கத்திரிக்காய், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவர் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி. எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஆம்பளைகளே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆண், ஒரு மேல் இதுவாக தான் நான் அவரை பார்த்தேன். எனக்கும் துஷாருக்கும் உள்ளது வேற. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், துஷார் போய் எவ்வளோ நாள் ஆகுது. துஷார் போகும்போது கூட இந்த அம்மா அந்த அழுகலை. ஆனால் இது கமருதீன் வந்து கழட்டி விட்டுட்டு போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுக உட்காந்து அழுகுறது மட்டும் இல்லாமல் மூளைக்கு மூளை போய் கமருதீனை ஏமாற்றிட்டான், கமருதீனை ஏமாற்றிட்டான், கமருதீனை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது கமருதீன் வந்து பார்வதியோட சண்டை போடும் போதெல்லாம் இங்கே வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணிட்டாராம். அவங்களோட அந்த கள்ள கவனமற்ற அந்த ஒரு காதல் இல்லை, அந்த ஒரு அன்பை வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா களங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே கமருதீனை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே அரோரா தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அப்போ துஷார் வந்து வேணுனே சொல்கிறாரு, நான் வந்து வியனாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமருதீனை கூப்பிட்டு நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு உப்பு சப்பானி மாதிரி கமருதீனை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கமருதீனுக்கு அரோரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் துஷார் வந்து உள்ளார இருக்க வரைக்கும் கமருதீனை கண்டுக்கவே இல்லை. கமருதீன் என்ன பண்ணாங்க, நீ வந்து கமருதீன் உனக்கு பார்வதியே தான் செட் ஆவா, பார்வதியும் உனக்கு கரெக்டான ஆளு, நீ பார்விட்ட போன்னு பார்விட்ட தள்ளி விடுறாங்க. பார்விட்ட தள்ளி விடும்போது இவங்க என்ன ஆகுது, இவர் பார்வோட க்ளோஸ் ஆயிடுறாரு. இவங்க எதிர்பார்க்கல துஷார் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வெளில போயிடுவார் அப்படின்னு. இப்போ அந்த அம்மாவுக்கு கான்டென்ட் கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் போயிடுது துஷார் போனான்னு. உடனே துஷாருக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கமருதீனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, துஷார் இருக்கிற வரைக்கும் துஷார்னு சுற்றிட்டு இருந்தாங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது வாரத்திலே துஷாரா ஒரு ரூம்குள்ளார, சேஞ்ச் ரூம்குள்ளார போய் உள்ளார தள்ள போவாங்க. அவர் வந்து சுதாரிச்சுட்டு ஐயோ என் கற்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுவார். அதுக்கப்புறம் அவரும் அவங்களோட வலையில விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் எப்போ வந்து அவர் வலையில விழுந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, துஷார் இனிமேல் நீ உன் கேமை விளையாடு, நான் என் கேமை விளாட்றேன்னு சொல்லிட்டு கடைசி வாரம் அவர் வெளியேற போகிற அந்த கடைசி வாரம் இவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அரோராக்கு இதே வேலை தான். அதாவது ஒரு பையனை வந்து பின்னாடி வந்து தான் மேலே அன்பு இருக்கிறதா நிறையா போய் அந்த பையன் பின்னாடி சுற்றிட்டு அந்த பையன் எப்போ தான் பின்னாடி சுற்றுறான்னு தெரிஞ்சதோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை அவங்க பின்னாடி சுற்ற வைக்கிறது. இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் இருக்குன்னு அவங்களே ஓப்பனாக வேறு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே வேலையை தான் இப்போ கமருதீன்ட்டு பண்ணாங்க. கமருதீன்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கமருதீன் பார்வதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நைட்டை முழிச்சிருந்து கமருதீன் நீங்கள் வா, இப்படி வந்து பேசு, இது பண்ணு. அவங்க ஓப்பனாக ஒரு பக்கம் பார்வதி சொல்லும்போது கூட நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட இவங்க திருப்பி இதே ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ப்ளஷர், அதாவது நம்மளை பார்வதி விட்டு நம்ம கூட வந்து இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல கூட அவங்க கமருதீனை யூஸ் பண்ண தான் செஞ்சாங்க.
அப்புறம் என்ன ஆகுது, கமருதனுக்கு ஒரு பீரியட்க்கு அப்புறம் புரிய ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்றாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, பார்வதிட்ட நீ பேசினா நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு இவர் அப்படிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பீரியட்ல இவருக்கு அவங்க மேல உள்ள ஆசையில என்ன பண்றாருன்னா, சரி நான் பார்வதிட்ட பேசவே இல்லை அப்படின்னோன்னு, எப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு பார்வதியை கூட நம்ப முடியாது, ஆனா இந்த வீட்டில் நான் 2 பேரை தான் நம்புவேன். ஒன்று வந்து அரோரா, இன்னொன்று வந்து வினோத் அப்படிங்கிற அளவுக்குலாம் போறாரு. எப்போ இவர் வந்து நம்ம பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டான், பார்வதியை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதோ, இந்த அம்மா உடனே என்ன பண்ணுது, அன்னைக்கே கொஞ்ச நேரத்தில் அதே டாஸ்கில் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் நான் யாருமே நம்ப முடியாது, நான் நம்புறது 2 பேர். ஒன்று வந்து துஷார், இப்போ அந்த துஷார் இல்லை, அதுக்கப்புறம் விக்ரம் தான். நான் அழுகுறதுனா கூட அவங்கள்ட்ட தான் போய் அழுவேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த செகண்டே இவரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடுறாங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு இவர் பார்வதிட்டையும் போக மாட்டார், இன்னொரு பக்கம் தான் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு. அது என்ன இவங்க எதிர்பார்க்கல, இவர் வந்து நீ கிளம்பு, நீ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கிட்டே போயிடுறாரு. அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து அரோரா மூஞ்ச பார்த்து கேட்குறாரு, நான் அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உன்ட்ட சொன்னனா இல்லையா, எனக்கு வந்து அவன் மேலே லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது இந்த அம்மா வாயே திறக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து என்ன பார்த்தீங்கன்னா உடனே பிளேட்டை மாற்றிடுது. என்னது, நான் வந்து உன்னை லவ்வராலாம் பார்க்கல. ஏன்னா இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஈகோ பிரச்சனையாகிடுது. அவன் நம்மளை தூக்கி போட்டானே, அவ்வளோ சப்ஸ்கிரைபர் உள்ள, எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா, அவ்வளோ பேர் உள்ள என்னை தூக்கி போட்டுறியா, உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஏறிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் உன்னை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்தேன். ஃபேமிலி மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா அரோரா, கமருதீன் கூட டபுள் மீனிங்கில் எவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா, இப்படி தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஆனால் இங்கே உமன் எம்பவர்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க, எவனும் இதெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் கூஜா தூக்குறதே வந்து வேலை. இன்னைக்கு நான் அரோராவை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆளை பின்னாடி சுத்த வைக்கணும், அதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கமருதீன் இப்போ வந்து பார்வதியோட போயிட்டாரு அப்படின்னு தெரியுது. உடனே அவருக்கு வந்து வெறுப்பாகணுமா, அவருக்கு வந்து பொறாம பண்ணுமா. அதனால என்ன பண்ணுறாங்க, எஃப்ஜியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டான்ஸு கூத்து கும்மாளம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஒன்றுமே ஹர்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. எப்படியாச்சும் கமருதீனை அவர் பக்கத்தில் இழுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பி இதே வேலையை பண்ணுவாங்க. இல்லைனா நாளைக்கு எஃப்ஜேக்கும் இதே ஒரு நிலமை நடக்கலாம். ஏன்னா எஃப்ஜே இன்னொரு பக்கம் அதே வேலை தானே அவங்க வந்து ஆதிரைக்கு, இன்னொரு பக்கம் வியானாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து இப்போ அந்த சைடு வியானா சைடு போட்டுக்கிட்டதுனால 2 பேருமே என்ன சொல்கிறது, உனக்கும் ஒரு ஆள் போட்டுக்கிச்சு, எனக்கும் ஒரு ஆள் போட்டுக்கிச்சு, சரி நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம சோகத்தை தீர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு அரோரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற லெவலுக்குலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அரோராவுக்கு நான் இனிஷியலாக சப்போர்ட் பண்ணேங்க. ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு டர்ட்டி கேம் விளையாடும் போது அது வந்து ஓப்பனாக வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே டைரெக்டாக பேசுகிறேன், நான் எதுவுமே பொய் சொல்கிறது கிடையாது, பார்வதி ரொம்ப கேவலமானவ, வந்து எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா, என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட், என்ன மாதிரி ஒரு பொம்பளை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, நீ என்ன வேலையை பண்ணுற, நீனும் அதே வேலையை தானே பண்ணுற, நீ அதோட ஆக்சுவலாக மோசமாக பண்ணுற. ஏன்னா நீ ஒரு பக்கம் தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு ஆக்சுவலாக அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலேயே அவர் மேலே வந்து எந்த லவ் ஃபீலிங்கும் இதுவும் இல்லைன்னா எதுக்கு இந்த அளவுக்கு ஒப்பாரி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அரோரா வந்து எவ்வளோ கேவலமான ஆள்னா, கடந்த 3-4 வாரங்களா எப்பெல்லாம் கமருதன் கூட இருந்தாரோ அப்பெல்லாம் துஷாரை பத்தி பேசினதே கிடையாது. நேற்று நைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா துஷாரை போட்டோவை பார்த்து அழுகுறாங்க, துஷார் நீ இல்லாம இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா துஷாரோட ரொமான்டிக் பண்றாங்க, துஷாரோட போட்டோ வச்சுக்கிட்டு. அவன் வெளியில உள்ள அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், துஷாருக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயோ நீ இவ்வளவு பெரிய ஆளா, அவன் கிடைக்கலன்னா திருப்பி என்கிட்ட நீ தாய்வேரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி அரோரா ஏதோ ஒரு கேமே விளையாண்டு போங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க, ஆனா இந்த விஷயங்கள்லாம் வெளில சொல்லி தான் ஆவேன். உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் வெளில கொண்டு வராமல் இருக்க முடியாது. ஸோ இதுதான் அரோராவோட கேமே. இப்பயும் என்ன சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்னா, அரோரா இப்போ நார்மலான ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஓவராக வந்து இது பண்ணிட்டான், நம்மளே வேணான்ட்டு போனால் இவனெல்லாம் நம்ம மதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அரோராவோட ஈகோ அதை வந்து விடாது. இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க, இல்லை இவனை எப்படியாச்சும் நம்ம பக்கத்தில் கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன பண்ணால் ஒரு பக்கம் யாராச்சும் யூஸ் பண்ணலாம், இன்னொரு பக்கம் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணி அவனை திருப்பி வர வச்சு திருப்பி அவனை மண்டையில் மிளகா தள்ளி அவன் வந்து லாஸ்ட்டில் கிறுக்க மாதிரி அரோரான்னு சுத்த விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அவங்களோட வேலையை பார்க்க போயிடுவாங்க.
வேற என்ன நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் அரோராவோட கேம். நீங்க ஆக்சுவலா ரிவ்யூங்கிற பேர்ல அரோராவை ரிவ்யூ பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இதே மாதிரி தோணுதா? இந்த சோஷியல் மீடியாவில் அந்த உமன் எம்பவர்மெண்ட் அரோராவை சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல முதல்ல வினோத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க, அடுத்து அரோராவுக்கு குதிச்சிருக்கானுங்க, கொஞ்ச நாள் விக்ரமுக்கு தாவானுங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறானுங்க நம்ம பார்வதியோட ஒரு நல்ல பர்சன்ப்பா, நம்ம வந்து ஒரு பேர் என்ன திவாகரோட நம்மலாம் ரொம்ப நல்லவங்கப்பா, நம்மலாம் ரொம்ப மேம்பட்ட மக்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்கெல்லாம் வந்து உங்களோட எவ்வளவோ பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe, hard in, but I found it, homie, been cracked.